ஆண்மை குறைவை குணப்படுத்துவதாக கூறி விளம்பரப்படுத்தும் போலி மருத்துவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. போலி மருத்துவர்களை நம்பி மக்கள் ஏமாறுவதற்கு ஆண்மை குறைவு பற்றிய விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். உலகின் ஆண்மைக் குறைவின் தலைநகராக இந்தியா உருவெடுத்து வருகிறது. இதற்கு 2 காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மக்கள் தொகையில் 2ஆம் இடம் வகிக்கும் இந்தியாவில் சர்க்கரை நோய்கள் அதிகம். ஆண்மைக் குறைவு உள்ளவர்களில் 60% பேர் சர்க்கரை நோயாளிகள். இந்த குறைபாட்டிற்கான முக்கிய காரணங்களாக இரத்த நாள பிரச்சினைகள், வாழ்வியல் மாற்றங்கள், உளவியல் பிரச்சினைகள் கூறப்படுகின்றன. இவை அனைத்தையும் 80 முதல் 90% வரை குணப்படுத்த முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். உளவியல் ரீதியான பிரச்சினைகள் பற்றிய புரிதல் இல்லாததால் தான் போலி ஆண்மை குறைவு மருத்துவமனைகள் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. மாற்று வழி மருத்துவம் மூலம் குணப்படுத்த முடியும் என மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் அறியாமையை பணமாக்கி வருகின்றதாக கூறுகிறார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் ரகுநந்தன். இந்த ஆண்மை குறைவுங்கிறது அதை நம்ம ஒரு நோயா பார்க்காம அது ஒரு சின்ன பிரச்சனை, இட்ஸ் அ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் எ டிசீஸ். ஸோ அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணால் அதுக்கு நம்ம தீர்வு காணலாங்கிறது நம்ம மக்கள் சரியாக புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு சுகர் இருக்கிறதாலோ இல்லை அந்த உறுப்பில் சில குறைபாடுகள் இருக்கிறதாலோ வரக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மி தான். முக்கியமாக இது சைக்கலாஜிக்கல் என்று சொல்லுவோம். ஸோ அந்த எரெக்ஷனுங்கிறத ஒரு ஆணோட எரெக்ஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் மைண்ட், இஸ் என்வைர்மெண்ட். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவனால் பண்ண முடியும். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் மாத்திரைகள் மூலமாகவும் இந்த நிலை ஏற்படும் என்கின்றனர் மருத்துவர்கள். மது மற்றும் குடிப்பழக்கம் மிக முக்கியமான காரணங்களாக கூறப்படுகின்றது. மது குடிப்பதால் கல்லீரல் சேதமடைந்து ஹார்மோன் மாற்றம் நடைபெறும். இதன் காரணமாகவும் அண்மை காலங்களில் அதிக அளவில் இளைஞர்கள் ஆண்மை குறைவால் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் இத்துறை வல்லுநர்கள். போலி மருத்துவர்கள் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலி மருத்துவர்கள் தரும் மருந்துகளால் சிறுநீரக பாதிப்பு மற்றும் எதிர்மறை விளைவுகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். போலி மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இவங்க நோய்களை பற்றிய பயமுறுத்தலை உண்டு பண்றது. இதை சஜஷன் சொல்லுவோம். இவங்களுடைய புத்தகங்களில் எழுதின விஷயங்களை படிக்கிறவங்களுக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு சுயன்பம் பண்ணுறோம், நமக்கு தூக்கத்தில் இருந்து வருது, அதனால் நமக்கு நோய் வருமானு சந்தேகப்படுவாங்க. கொஞ்ச நாளில் அந்த மாதிரி பயம் வந்ததுனால அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த விசியஸ் சைக்கிள்லேருந்து அவங்களால விடுபடவே முடியாது. அவங்க ஒரு நோயாளிகளாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. நோயாளிகளாக மாறினோடனே அவங்க யாருடைய நிகழ்ச்சியை பார்த்து போனாங்களோ அந்த போலி மருத்துவரை நோக்கி ஓடுவாங்க. அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் கிட்டத்தட்ட வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட்டு. மிரட்டி அவங்கள இது ஒரு பழைய ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இது சரியல்லைன்றோம். அதுதான் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக இந்த விஷயங்களை சரி பண்ண முடியும். தங்களின் குறைபாடு குறித்து தெரியப்படுத்துவதில் உள்ள தயக்கம், போதிய விழிப்புணர்வு இல்லாமை உள்ளிட்ட காரணங்களால் நாளுக்கு நாள் போலி மருத்துவர்கள் மற்றும் போலி மருந்துகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடுகின்றனர் மருத்துவத்துறை வல்லுநர்கள். விடலை பருவத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் சிறுவர்களுக்கு அவர்களது பருவ மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் இத்தகைய போலி மருத்துவர்கள் குறைவார்கள் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.